Welcome students, welcome viewers. This is 9th standard supplementary unit 6 Mother's Voice part 2. இந்த part 2ல இந்த supplementary நம்ம வந்து ஃபுல்லா முடிக்க போறோம். ஓகே, வீடியோக்குள்ள போவோமா? Mother's Voice is written by Vasil Berezhnoy. Vasil Berezhnoy. It is part 2. இதுக்கு முன்னாடி part 1 பார்த்தோம் நாம. இந்த part 1ல அம்மாவும் மகனும் பேசிக்கிறாங்க. மகன் வந்து வேறொரு யூனிவர்ஸுக்கு வேறொரு அந்த கேலக்ஸி போகிறதுக்காக ரெடியாக இருக்கார் இல்லையா மகன். இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல நம்ம நிலவு இருக்கு இல்லையா, நிலவில் முதல்ல தங்குவோம், சூரிய குடும்பத்தில் இருக்க எல்லா கோளையும் முதல்ல பாருங்கள். அப்படி பார்க்கும்போது இந்த சூரிய குடும்பம் நிலவெல்லாம் விட்டுட்டு இல்லையா கேலக்ஸியாக போகணும், அப்போது இங்கேயே தங்குறதுனா புத்திசாலி இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க. இதுக்கு மகன் என்ன சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். ஓகேவா, பாருங்க. It was now his turn to sigh. It was now his turn to sigh. You may be right, but what? How do I know? இந்த நேரத்தில் மகனும் என்ன செய்கிறார் அப்படின்னா பெருமூச்சு விடுறார். சைனா பெருமூச்சு விடுறது, மகனும் பெருமூச்சு விடுறார். ஓகேவா, நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின் போது அப்போ ஏன், பட் வாட் என்ன, ஹவு டு ஐ நோ எனக்கு எப்படி தெரியும், ஓகேவா, ஏன் போகலன்னு கேட்குற மாதிரி கேட்குறாங்க. ஹவு டு ஐ நோ எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மகன் சொல்கிறார். He longed to tell her about the flight was longing for and about how nervous he had been when confronted by the selection commission. But he checked himself. It was the last meeting before his departure, so why spoil it? He longed to tell her about the flight. ஃப்ளைட் அப்படின்றது பார்த்தோம்னா இது வந்து அங்கே ஏரோப்ளான் வராது. ஃப்ளைட் அப்படின்றது இவர் பறந்து போடுறது, இந்த இடத்த விட்டு நகர்ந்து போடுறது, இதுதான் ஃப்ளைட்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளைட்டை பற்றி, அதாவது தான் வந்து வெளியில் பறக்கிறத பற்றி அம்மா கிட்ட சொல்லணும்னு ஏங்குறாரு. ஹி வாஸ் லாங்கிங் ஃபார் ஏங்கி கொண்டிருந்த அண்ட் அபவுட் ஹவு நர்வஸ், அதே சமயத்தில் அப்படி ஏங்கினாலும் கூட ஓகேவா ரொம்பவும் பரபரப்பாக இருக்கார். நர்வஸ்ன்னு என்ன சொல்லுவோம், அங்கே வந்து ரொம்பவும் பரபரப்பாக இருக்கார், நர்வஸ்ஸு. He had been when confronted. Confront அப்படின்னா எதிர்கொள்கிறது, ஃபேஸ் பண்ணுறது, மீட் பண்ணுறது, டீல் பண்ணுறது, ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்கிறது ரொம்ப நர்வஸாக இருக்குது. பை த செலெக்ஷன் கமிஷன். ஆக்சுவலாக பார்த்தோம்னா இவர் செலெக்ஷன் ஆகிட்டார். இந்த செலெக்ஷன் கமிஷனுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ ஏங்கினார், எப்படி ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்கிறதுக்கும் அதை ஏங்கி கொண்டிருந்தார். ஓகேவா, அவர் வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அவர் வந்து இங்கே லாங்கிங் ஃபார்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஃப்ளைட் இந்த வேற ஒரு கேலக்ஸி போகிறதுக்காக ரொம்பவும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இந்த வேற ஒரு கேலக்ஸி போகிறதுக்காக தன் மகன் வந்து லாங்கிங் ஃபார் அப்படின்னா ஏங்கி கொண்டிருந்தார். அப்படி ஏங்கி கொண்டிருக்கும் பொழுது செலெக்ஷன் கமிட்டிக்கு முன்னாடி ஒரு நேர்காணலுக்கு போனார். நேர்காணல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கன்ஃபரண்டட். அங்கே போயிட்டு அந்த இடத்துல என்ன அப்படின்றது அவங்க என்ன செய்வாங்க, நேர்காணலில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க, நிறைய வந்து எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் எப்படி அம்மா கிட்ட சொல்கிறது அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருக்கார். ஓகேவா, அப்போ ஏங்கினா நம்ம சொல்லும்போது எல்லாம் எப்படி சொல்கிறது அம்மா கிட்ட அப்படின்றது லாங்குடு, ரொம்ப ஏங்கி பதட்டமாக இருக்கார், நர்வஸ். ஓகே, பட் ஹி செக்டு ஹிம்செல்ஃப். ஆனால் அதே சமயத்தில் எதையும் சொல்லாமல், செக்குன மீனிங் என்ன, தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிட்டார். தன்னைத்தானே அவர் ஹிம்செல்ஃப் அப்படின்னா தன்னைத்தானே என்ன பண்ணார், அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அவர் செக்குடு ஸ்டாப் பண்ணிட்டார். ஓகே, தன்னைத்தானே அவர் என்ன பண்ணார், எதுவும் சொல்லாமல் ஸ்டாப் பண்ணிட்டார். இட் வாஸ் த லாஸ்ட் மீட்டிங் பிஃபோர் ஹிஸ் டிபார்ச்சர். இதுதான் கடைசி. நான் வந்து டிபார்ச்சர் அப்படின்னா அர்த்தம் அங்கேருந்து பிரிகிறது, அம்மாவிட்ட பிரிகிறதுக்கு பின்னா இதுதான் கடைசி சந்திப்பு. அப்படின் பொழுது வை ஸ்பாயில் இட், ஏன் நம்ம வந்து அம்மா கிட்ட என்ன செய்யணும், கெடுத்துக்கொள்ள வேண்டும், மனசை ஏன் கெடுத்துக்கணும், அம்மா கிட்ட கண்டதெல்லாம் சொல்லி ஏன் மனசை கெடுத்துக்கணும், சந்தோஷமாக இருப்போமே அப்படின்னு அம்மா கிட்ட எதுவும் சொல்லலை அவர். யார், மகன். Mothers were all the same and she was sure to get upset. எல்லா அம்மாக்களும் அப்படி தான் இருக்காங்க. மதர்ஸ் வேர்னா அம்மாக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க.
and she was sure to gets upset. நம்ம ஏதாவது சொல்ல போன்னு வச்சுக்குவேன், அவன் மனசு உடஞ்சிருவாங்க. ஓகேவா? அப்செட்னா மீனிங் என்ன? மனசு அவங்க விட்டுருவாங்க, மனசு உடஞ்சிருவாங்க. அது அப்செட். He felt good listening to her. அம்மா சொல்றத பூரா அமைதியாக கேட்கறதா நல்லது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. குட் லிசனிங் டு ஹர். ஓகேவா? அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்குறது தான் நல்லது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. இட் டிட் மேட்டர், இது பெரிய விஷயமே இல்லை, வாட் ஷி வாஸ் டாக்கிங் அபவுட். He just wanted to hear the voice that was so dear to him. Okay, and she was sure to get upset. He felt good listening to her. It did not matter. முக்கியமான விஷயம் எந்த ஒரு விஷயமும் இல்லை, வாட் ஷி வாஸ் டாக்கிங் அபவுட். இதை பற்றி பேசுறதுக்கு, எதை பற்றியும் பேசுறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமே இல்லை. ஓகேவா? ஹி ஜஸ்ட் வாண்டட் டு ஹியர். அம்மா பேசுறத ஜஸ்ட் வாண்டட் டு ஹியர், அதை வந்து கேட்கறது ரொம்ப விரும்புகிறாரு. யார் வாய்ஸ்? அம்மாவோடைய வாய்ஸை. தட் வாஸ் சோ டியர் டு ஹிம். ரொம்ப ரொம்ப வந்து அந்த வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டியர் டு ஹிம், நம்ம அன்பாக இருக்குது, ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த குரலில் கேட்கறது விருப்பமாக இருக்குன்னு சொல்லலாம். அம்மா அன்புக்குரிய அந்த குரலை கேட்கறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது அப்படின்னு யார் சொல்கிற அவர் நினைக்கிறார். யார் சொல்ல நினைக்கிறது அப்படின்னா மகன். பாருங்கள், மதர்ஸ் வேர் ஆல் த சேம் அண்ட் ஷி வாஸ் நாட் ஷுவர் டு கெட் அப்செட். He felt good listening to her. It did not matter what she was talking about. அம்மா என்ன சொன்னாலும் அதை பற்றி நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம். He just wanted to hear voice that was so dear to him. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பேரா இது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து படித்து பார்த்ததில் மீனிங் தெரிஞ்சிட்டீங்களே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்கள். வேறு அடுத்து நெக்ஸ்ட் எதுவும் எந்த வேர்டுக்கு மீனிங் தேவையில்லை. நெக்ஸ்ட் பேரா போகலாமா? ஓகே நெக்ஸ்ட். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேரா கவனிங்க. பாருங்க, do you know why people settle down on the moon so easily? She was philosophizing. It's because they are in the gravitation field of their native earth, under the native sun. It is a space allotted to us by nature, but if you leave your sun, anything might happen. என்ன சொல்றாங்க பாருங்க, do you know, உனக்கு தெரியுமா, why people settle down on the moon so easily? ஏன் சந்திரனில் எல்லாரும் ரொம்ப ஈஸியாக வந்து செட்டில் ஆகுறாங்க? சந்திரனில் வந்து ஏன் ரொம்ப ஈஸியாக நிலவின் மேலே அவங்க ரொம்ப எளிதாக வந்து அவங்க செட்டில் ஆகுறாங்க? என்ன செட்டில் மீனிங் என்ன? குடிபெயர்தல்னு சொல்லுவாங்க. உட்காந்து குடிபெயர்தல் அப்படின்னா குடி அமர்தல். ஏன் எப்படி ஈஸியாக ஆகுறாங்க தெரியுமா உனக்கு? ஷி வாஸ் பிலாசபிங். அம்மா வந்து இப்போ என்ன பேசுகிறாங்க? தத்துவம் பேசுகிறாங்க. பிலாசபினா தத்துவம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இட்ஸ் பிகாஸ், ஏன் அப்படின்னா தே ஆர் இன் த கிராவிடேஷன் ஃபீல்ட் ஆஃப் அவர் நேட்டிவ் எர்த். இந்த சந்திரனானது, நிலவானது நம்முடைய பூமியில் கிராவிடேஷன் ஃபீல்டு. கிராவிடேஷன் ஃபீல்டு அப்படின்னா புவி ஈர்ப்பு விசை. பூமியினுடைய ஈர்ப்பு விசையில் இந்த நிலவு இருக்கு. அப்போ நமது இது, அந்த பூமியும் நிலவும் எங்கே இருக்கு? அண்டர் த நேட்டிவ் சன், நம்ம சொந்தமான இந்த சூரியன் குடும்பத்தில் இது இருக்கு. ஓகேவா? இட் இஸ் அ ஸ்பேஸ். இட் இஸ் அ ஸ்பேஸ் allotted to us by nature. நமக்காக பை நேச்சர், இயற்கையிலேயே இந்த நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு இடைவெளி, பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இது அமைக்கப்பட்ட ஒரு இடைவெளி. இது இயல்பாக இருக்கு. எதுக்கு அப்படின்னா நம்ம எளிமையா சந்திரனுக்கு நிலவுக்கு போறதும் வரதும் ரொம்ப நல்லது. இது நேச்சர் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. பட் இஃப் யூ லீவ் யுவர் சன், ஆனா இப்போ நீ இந்த சன் குடும்பத்தை விட்டே வெளியே போறியே, எனிதிங் மைட் ஹேப்பன், ஏதாவது ஆகலாம் இல்லையா? ஏதாவது மைட் ஹேப்பன் அப்படின்னா, மைட்ன்றது வந்து நம்ம ஃபியூச்சரில் சொல்கிறோம். ஏதாவது ஆகலாம் இல்லையா? நீ சூரிய குடும்பத்தை விட்டே வெளியே போறியே, ஏதாவது ஹேப்பன்னா நிகழுதல், ஆகுதல், நடக்குதல். ஏதாவது நிகழ்தல் ஹேப்பன் சொல்லுவாங்கல்ல, வாட் ஹேப்பன் கேட்குறாங்க. இது மாதிரி ஏதாவது நிகழாம இல்லையா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. He listened and listened, as if drinking water from a spring on the earth, in the shade of trees. His mother, looking the direction of the vast blue globe, lowered her voice and continued. Look, son, isn't it a miracle? The earth floats through space all by itself. See the snow cape on the pole and the glittering ocean, the cradle of life, and you want to live this fabulous beauty. அழகா சொல்றாங்க. He listened as if drinking water from a spring on the earth. பூமியில தண்ணி பொங்குது இல்லையா? பூமிக்குள்ள தண்ணி பொங்குது. தண்ணி வந்து நீரூற்று போல. ஸ்ப்ரிங்னு அர்த்தங்க. ஸ்ப்ரிங்னா அங்கே என்ன மீனிங் அப்படின்னா நீரூற்று. ஸ்ப்ரிங் அப்படின்னா நீரூற்று தண்ணி குடிப்பதை போல
கடகன்னு குடிக்கிற மாதிரி அம்மா சொல்றது பூரா வந்து மகன் கேட்டுக்கொண்டே இருக்கா. he listened as ifனா போல. இப்போ as ifனா இப்போ எப்படி உதாரணம் சொல்றோம் அப்படின்னா, சிலர் வந்து ஒண்ணுமே தெரியாது, ஆனா தெரியும் மாதிரியே பேசுவாங்க. ஓகேவா? he talked as if all known. ஓகேவா? ரொம்ப ஏழையா இருப்பாங்க, பணக்கார மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? she behaves as if a rich woman. இந்த மாதிரி as ifனா போகலன்னு அர்த்தம். அப்போ எப்படி பூமியில நீரூற்று வேகமா வருதோ, எப்படி நம்ம வந்து அந்த நீரூற்றை குடிக்கிறோமோ அந்த மாதிரி அம்மா சொல்ல சொல்ல இல்லையா இவர் கேட்டுக்கொண்டே இருக்கார். அப்போ இந்த ஷேட் ஆஃப் யர் ட்ரீஸ், ஒரு மர நிழல்ல, his mother looking in the direction of the vast blue globe. இவங்க நிலவில் இருக்காங்க இல்லையா, நிலவில் இருந்து பூமியை பார்க்குறாங்க. பூமி குளோப்ல இருக்கு. குளோப்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் குளோப்? சொல்லுங்க பார்க்கலாம். மீனிங் என்ன குளோப் அப்படின்னா? என்னம்மா குளோப்னா? சொல்லுங்கம்மா, அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். குளோப்னா என்னது? கவனிக்கிறீங்களா? காவியா, தாரணி, பவித்ரா, உருண்டை. அப்போ ப்ளூ குளோப் அப்படின்னா ப்ளூ குளோப் அப்படின்னு நீளமான ஒரு ஒரு உருண்டையா இருக்கு. உலகம்ன்றது உருண்டையா. ஆமா ஆமா, அந்த மாதிரி இருக்கு. அத வாஸ்ட்னா மிகப்பெரிய. வாஸ்ட் அப்படின்னா இந்த மிகப்பெரிய, அவங்க நிலவுல இருந்து பூமியை மிகப்பெரிய நீளமான பூமி உருண்டையை பார்க்குறாங்க. லோயோடு ஹர் வாய்ஸ் பார்த்துக்கிட்டு அந்த அந்த வாய்ஸ்னா அவங்க பேசுகிற அந்த சத்தத்தை குறைச்சிக்கிட்டு அண்ட் கண்டினியூடு அந்த அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. லுக் சன், மகனே பார், isn't it a miracle? அங்க பார், பூமி எவ்வளவு அதிசயமா இருக்கு பாத்தியா, எவ்வளவு அதிசயமா இருக்கு. the earth floats through space. இந்த அண்ட வெளியில ஸ்பேஸ்ல இந்த பூமி அப்படியே மிதந்து கொண்டிருக்குது பாருங்க. ஃப்ளோட்ஸ்னா மிதந்து கொண்டிருக்கிறது. all by itself, தானாகவே மிதந்து கொண்டிருக்கிறது. see the snow cap on the pole. பாரு, அந்த பூமியினுடைய ஒரு துருவம் இல்லையா, 2 துருவம் இருக்குல்லையா, நார்த் போல் சவுத் போல் இருக்கு இல்லையா. இவங்க பார்க்குற ஒரு போல்ல மேலே பாரு, அந்த ஸ்னோ கேப், பனி மூடிய தொப்பி போல் இருப்பார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், குளோப்ல வந்து ஆர்டிக் அண்டார்டிக் 2 இருக்கு இல்லையா. ஆர்டிக்லும் அண்டார்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கில் மேலே அப்படின்னு வச்சுக்குவேன், அங்கே வந்து ஸ்னோ கேப் இருக்கும். கேப் அப்படின்னா வந்து எல்லாம் ஸ்னோ மூடி இருக்கும். பார்க்குறது எவ்வளோ தொப்பி போல் மூடி இருக்கு பார்த்தியா. அந்த கிளிட்டரிங் ஓஷன் அப்படியே ஷைனிங் அப்படின்னு அர்த்தம். ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பளபளக்கக்கூடிய அந்த கடல் பாடு எப்படி இருக்கு, தண்ணி பளபளக்குது அப்படியே. ஆனால் அவங்க வந்து நிலவிலிருந்து பூமியை பார்க்குறாங்க. த கிராடல் ஆஃப் லைஃப், இது விந்தை மிகுந்த ஒரு உயிர்களின் தொட்டில். லைஃப்னா என்னது? உயிர். கிராடல்னா தொட்டில். இது ஒரு உயிர்களின் தொட்டிலாக இருக்கு. அண்ட் யூ வாண்ட் டு லிவ் திஸ் ஃபேபுலஸ் பியூட்டி. இந்த மாதிரியான ஒரு ஃபேபுலஸ் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விந்தை மிகுந்த பிரம்மாண்டமான இந்த அழகான பூமியை விட்டு வெளியே போறியா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஓகே, அம்மா அழகாக இந்த பூமியை பற்றி அழகாக வர்ணனை பண்ணியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பேரா உங்களுக்கு புரியுதா? வேற டவுட் இந்த பேரால டவுட் உங்களுக்கு என்ன? ஓகே, அடுத்த பேரா போலாமா? சரி, ஓகே, பாருங்க அடுத்த பேரா பாருங்க. கவனிமா. he suddenly saw everything with different eyes. அம்மா சொன்ன பின்னாடி இவன் பூமியை பார்க்குறான், ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுது. he saw how beautiful his native planet. நேட்டிவ் பிளானட்னா சொந்த இந்த கிரகம், சொந்த கோள். நம்முடைய சொந்த கோள் எது? பூமி. அந்த பூமி ரொம்ப அழகா இருக்கு. ரியல் ஒண்டர் ஆஃப் நேச்சர். உண்மையிலே அது வந்து இயற்கை. நேச்சர்னா இயற்கையினுடைய ஒரு உண்மையான அதிசயம். பூமி என்பது இயற்கையினுடைய உண்மையான அதிசயம். he never felt that very before his heart ached. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் அந்த நினைச்சு பார்த்ததில்லை, ஃபீல் பண்ணதில்லை. இப்போ அவனுக்கு அந்த இதயமானது வலிக்குது. இதயம் வலிக்கிறது. அம்மா அப்படி சொல்லிட்டாங்க. பூமி விட்டு வெளியே போகிறோம், எவ்வளோ அழகான பூமி அப்படின்னு இவன் இதயம் ஹார்ட் ஏக்குடு. ஹெட் ஏக்குன்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி ஹார்ட் ஏக்குடு, இதயம் வலிக்கிறது. ஏன்? பூமி விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு. அம்மா கேட்குறாங்க, when will you take your holidays? சரி, எப்போ நீ விடுமுறை எடுக்க போகிற? எப்போ நீயே விடுமுறை எடுத்து வரப்போகிற? அம்மா கேட்குறாங்க. I don't know mother, that's why I asked you to come. I don't know when we will see each other again. அம்மா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரியாதம்மா. தட்ஸ் வை அப்படின்னா ஏன் அப்படின்னா, ஐ ஆஸ்க் யூ டு கம், ஏன்னா நீங்கள் வரணும். ஐ டோன்ட் நோ வென் வி வில் சி ஈச் அதர் அகைன். அம்மா நான் வந்து இங்கே வரணும் அப்படின்னா மீண்டும் நான் எப்போ போகணும்னு தெரியாது, அதுக்காக தான் உங்களை நான் வர சொல்லி அழைச்சேன்.
ஐ ஆஸ்க் யூ டு கம் அப்படின்னா உங்களை வர சொல்லி நான் அழைச்சேன், மீண்டும் நம்ம எப்போ சந்திக்கும்னு தெரியாது எனக்கு. ஓகேவா? ஐ டோன்ட் நோ வென் வீல் see each other again. மீண்டும் எப்போ சந்திப்போம்னு தெரியாது, அதனால தான் தட்ஸ் வை, அதனால தான் நான் உங்களை வர சொல்லி அழைச்சேன் அப்படின்னு அப்படின்னு மகன் சொல்றாரு. பட் he knew very well, ஆனால் அவனுக்கு நல்லாவே தெரியும், என்னால தெரியும், that there would be no holidays, கண்டிப்பாக அவங்களுக்கு லீவ் இல்லை. and that his mother was seeing him for the last time. இப்போ பார்க்கறது அம்மா கடைசி நேரம், கடைசி டைம், இது வரைக்கும் இனிமேல் அம்மாவை பார்க்கவே மாட்டார். the thought of such tremendous journey, இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பயணம், அடுத்த கேலக்சிக்கு போகிறாங்க இல்லையா, அடுத்த கேலக்சிக்கே போகிறாங்க அப்படின்னா பிரம்மாண்டமான பயணம், was already sending a chill through his heart. அவன் மனசுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்துது. சில் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசை, அந்த இதயத்தை உறைய வைக்குது, இதயத்தை உறைய வைக்குது, மனசுக்குள்ள பயத்தை ஏற்படுத்துது. ஏன்னா சாதாரண பார்த்தீங்கன்னா இங்கே பூமியில் ஒரு கோள், இந்த சூரிய கோள் போகிறதுக்கே வந்து பல 50 வருஷம் 60 வருஷம்லாம் ஆகும் இல்லையா? நம்ம வந்து ஜூபிட்டருக்கு போகிறோம், இல்லை ஒரு மார்ஸுக்கு போகிறோம் அப்படின்னாவே ஒரு 50 60 அவ்வளோ வருஷம் ஆகும். இன்னொரு கேலக்சிக்கு போனாவே எப்படி இருக்கு பாருங்க. கேலக்சிக்கு போகிறாங்க அப்படின்னா திரும்ப முடியாது அவங்க மீண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நினச்ச உடனே அவனுக்கு மனசில் ஒரு பயம் உண்டாகுது. சில் த்ரூ ஹிஸ் ஹார்ட். சில் என்ன அர்த்தம்? உறைய வைக்குதுன்னு சொல்லலாம், இல்லை பயம் சொல்லலாம். இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜார்னி, ட்ரெமண்டஸ் ஜார்னி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரியுதா எப்படின்னு? இந்த பேரா உங்களுக்கு தெரியுதா? அடுத்த பேரா போலாமா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது வேர்ட் மீனிங் வேணுமா? ஓகே, போலாம். சரி, நெக்ஸ்ட் கவனிங்க, பாருங்க. அட்லீஸ்ட் ட்ரை டு கம் இன் த ஆட்டம், she pleaded. கவனிமா, she pleadedனா அம்மா கெஞ்சுறாங்க, நீ கண்டிப்பா ஆட்டம் என்னது? ஆட்டம்னா இலை உதிர்காலம், இலையெல்லாம் உதிரும் இல்லையா, அப்பயாச்சும் நீ வர ட்ரை பண்ண அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. இன் டைம் ஃபார் த ஆப்பிள்ஸ் அண்ட் பியூர்ஸ், அதனே வந்தீங்கன்னா நிறைய ஆப்பிள் பார்க்கலாம், நிறைய பியூர்ஸ் பழம்லாம் இருக்கும், அண்ட் த வாட்டர் மெலன்ஸ், இதெல்லாம் கிடைக்கும் உனக்கு அப்படின்றார். யூ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு வாக் பேர் ஃபுட் ஆன் த டியூ கிராஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டியூ கிராஸ்னா பனி படர்ந்த அந்த கிராஸில், பனி படர்ந்த அந்த கிராஸில் என்னது? புல்வெளி. ஓகேவா? அந்த புல்வெளியில் ஆக்சுவலாக எனக்கு வந்து வெறுங்கால் நடக்க பிடிக்காது எனக்கு. வெறுங்காலோட அந்த பனிமேல் நடக்கலாம், நான் நடக்கிறதுக்கு விரும்ப மாட்டேன். ஆனால் அஃப்கோர்ஸ் இப்போ யூ வாக் ஆன் த டியூ கிராஸ், நீ வந்து பூமியில் வந்தனா அந்த பனி படர்ந்த அந்த புல்வெளியில் நீ நடக்கலாமே. அண்ட் யூ குட் விசிட் யுவர் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய உறவுகளையும் நண்பர்களையும் நீ பார்க்கலாமே. இதெல்லாம் கேட்குறது யார்? அம்மா கேட்குறாங்க. she shrank from to avoid doing something, to shrank from the thought that her son might go off into space and be lost to his relatives forever. she shrank from அர்த்தம் to avoid something, ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு அப்படின்னா அந்த செய்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் விரும்பாமல் இருக்கிறது. ஓகேவா? அதான். அப்போது என்ன விரும்பாமல் இருக்கிறது? த தாட் தட், என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா her son might go off into space, அதாவது கோ ஆஃப் அப்படின்னா ஸ்பேஸ் என்னது? அந்த பிரபஞ்சத்துக்கு, அந்த வெட்ட வெளிக்கு தன்னுடைய மகனை அனுப்புறதுக்கு அவங்க விரும்பல. அண்ட் we lost to his relatives forever, அதனால என்ன ஆகும் அப்படின்னா தன்னுடைய உறவுகளை இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு shrank from. அவங்க என்ன பண்ணுறாங்க? shrank from அப்படின்னா அவங்க வந்து அவன் மகன் போகிறதுக்கு இவங்களுக்கு அனுமதி இல்லை, அம்மா வந்து விரும்பலை, அதான் அது மீனிங் இருக்கு. she shrank from the thought that her son might go off into space and be lost to his relatives and forever. Okay, they've deepened our pond. நாங்கள் வந்து நம்ம குளம் இருக்கு இல்லையா, அந்த குளத்தை ரொம்ப ஆழப்படுத்திட்டாங்க. டீப்பண்ட் அப்படின்னா ஆழப்படுத்திட்டாங்க. இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபிஷ் நவ், இப்போ நிறைய மீன்கள் இருக்கு. யூ லைக் ஃபிஷ்ஷிங், உனக்கு மீன் பிடிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குமே, நீ வரலாமே அப்படின்னு பாரு. அம்மா மகனை வந்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு அவனுக்கு என்னென்ன விருப்பமோ எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. உடனே பாருங்க, ஆப்ரேட்டர் ஆன் டியூட்டி ரிப்போர்ட் டு ஆஃபீஸ், எ வாய்ஸ் bellowed from the loudspeaker. லவுட் ஸ்பீக்கர்லேருந்து என்ன அப்படின்னா ஒரு வாய்ஸ் கேட்குது. ஆப்ரேட்டர் ஆன் டியூட்டி, டியூட்டியில் இருக்கிற ஆப்ரேட்டர் அப்படின்னு அர்த்தம் இயக்குபவர்கள். டியூட்டியில் இருக்கிற இயக்குபவர்களே, ரிப்போர்ட் டு ஆஃபீஸ், ஆஃபீஸெல்லாம் வாங்கோ, ஆஃபீஸுக்கு வந்து என்ன செய்யணும்? உடனே வரவும், அறிக்கையை தரவும், ரிப்போர்ட் இல்லையா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்து bellowed from the loudspeaker. லவுட் ஸ்பீக்கர்லேருந்து ரொம்ப சத்தமாக சவுண்டு கேட்குது. ஓகேவா? இவங்க பாரு, இப்போ உங்களுக்கு இந்த பேரை உங்களுக்கு புரியுது அப்படின்னு? ஓகேவா? நெக்ஸ்ட் பேரை போலாமா? கவனிங்க.
Yes, sir. Yes, sir. Yes, sir. He pushed a button and the screen went dark. உடனே என்ன பண்ணார் அப்படின்னா அந்த மகன் வந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரு, உடனே டார்க் ஆகிடுது. இஸ் மதர் ஃபெல் சைலண்ட். அம்மா அமைதியாயிடுறாங்க. என்ன அப்படின்னா இவர் வந்து கேலக்ஸி போயிட்டாரு. போன பின்னாடி நிலவில் என்ன நடந்ததோ அதை வீடியோவாக பார்த்துட்டு இருக்கார். அவர் போகிற அந்த விண்கலத்தில் இருக்கார். இப்போ மகன் வந்து விண்கலத்தில் இருக்காரு. இப்போ அம்மாவுக்கும் மகனுக்கு நடந்த அந்த விஷயங்கள்லாம் ஒரு முறை என்ன செய்கிறாரு, ரிவைண்டிங் மாதிரி போட்டு பார்க்குறாரு. போட்டு அந்த இருக்கும்போது தான் ஒரு குரல் வருது, வாங்க அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாரு, பட்டனை புஷ் பண்ணிவிட்டு நிறுத்திட்டு கமிங், இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகன் புறப்படுறாரு. ஹி ஆஃபன் பிளேஸ் பேக் இஸ் ரெக்கார்டிங். அப்பப்போ அம்மா கூட பேசுறது பூரா ரெக்கார்டிங் பண்ணாங்க இல்லையா, அப்பப்போ பிளேபேக் பண்ணுவார். அண்ட் ஹி ஃபீல்ஸ், என்னவா நினைப்பார், ஆஸ் இஃப் ஹீ இஸ் வாக்கிங் அகைன் வித் ஹிஸ் மதர் ஆன் த மூன். அம்மா கூட அந்த மூனில் மீண்டும் நடக்கிறது போல ஃபீல் பண்ணுவார். லுக்கிங் டவுன் அட் ஹிஸ் நேட்டிவ் பிளானட் எர்த். அப்பப்போ எர்த்தை கீழே பார்ப்பார். தர் குரூப் ஹேட் கான் ஆஃப் டு அனதர் கேலக்ஸி ஆஃப்டர் ஆல். இப்போ அவங்க குரூப்பு இன்னொரு பால்வெளி மண்டலத்துக்கு, கேலக்ஸிக்கு, ஸ்டார் மண்டலத்துக்கு புறப்பட்டாங்க. they had left the native sun. அந்த சொந்த சன் இருக்கு இல்லையா, நேட்டிவ் சன். இந்த நேட்டிவ் சன்னை விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஓகே, which was now just 12th magnitude. 12வது பரிமாண அளவுக்கு போயிட்டாங்க. மேக்னிட்யூட் ஸ்டார், அந்த நட்சத்திரத்தில் 12வது பரிமாண அளவுக்கு போயிட்டாங்க. விசிபிள் த்ரூ த டெலஸ்கோப்பில் பார்க்கும் பொழுது அந்த couldn't see the earth at all. இப்போ வந்து எர்த்தை பார்க்க முடியாது. முதல்ல அவங்க எர்த்தை பார்த்தாங்க, இப்போ 12வது பரிமாண அளவுக்கு போனதுனால எர்த்தை அவங்க பார்க்க முடியாது. ஓகேவா? அப்போது அவங்க ரொம்ப தூரமாக சூரியனுடைய குடும்பத்திலேருந்து ரொம்ப விலகி போயிட்டாங்க, கேலக்ஸியில் போயிட்டாங்க, இன்னொரு கேலக்ஸிக்கு போயிட்டாங்க. ஓகே, பார்க்க முடியாது. ஒய் ஹேட் த கான்? ஏன் அவங்க போனாங்க பிகாஸ் தே வர் யங். ஏன்னா அவங்க இளமையாக இருக்காங்க, நிறைய கண்டுபிடிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஹியூமனிட்டி இஸ் யங். நம்முடைய மனித நேயமானது, மனித வாழ்க்கையானது அதுவும் கூட இளமையானது இல்லையா? இது மனிதன் அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஈடு இல்லை. எப்பயுமே இளமையான இருக்கிறவங்க எப்போ இருந்து கொண்டே இருப்பாங்க பூமியில். இளமையாக இருக்கிறவர்கள் இருந்து கொண்டே இருப்பதனால புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஓகேயா? இதுதான் பூமி, இதுதான் அறிவியல். ஓகேவா? இதான் இந்த பாடம் முடிஞ்சதுமா? இப்போ இந்த பேராவில் உங்களுக்கு டவுட் இருக்காமா? ஓகே, நம்ம வந்து இந்த வழக்கமாக இந்த சப்ளிமெண்ட்ரி முடிச்சிட்டோம். நம்ம இந்த சப்ளிமெண்ட்ரி நீங்கள் ஒரு நல்லா படித்து பாருங்கள். ஃபுல்லாக நீங்கள் 1 or 2 டைம்ஸ் படிங்கம்மா. ஏன்னா இப்போ லீவில் இருக்கிறனால உங்களுக்கு ஃபுல்லாக டைம் இருக்கும், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு இங்கிலீஷ் உங்களுக்கு ரீடிங் முக்கியமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், நீங்கள் இங்கிலீஷ் நல்லா படித்தாகணும், நல்லா புரிஞ்சாகணும். ஏன்னா மற்ற சப்ஜெக்டோட இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக ரீடிங் தான்மா. இப்போ நீங்கள் லிசனிங் வந்தது இப்போது நல்லா படிக்கணும். ரீடிங், ரைட்டிங் இல்லையா, அதெல்லாம் முக்கியம், இம்பார்ட்டண்ட்டு. எழுதி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த லெசனுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எழுத வேண்டாம். ஆனால் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பேராஃப் எதனா போதும். முதல்ல உங்களுக்கு காமெண்ட் நடத்தணும் இல்லையா? இந்த காமெண்ட்டுக்கு வந்து காமெண்ட் போயம் இருக்கு இல்லையா, இந்த காமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா பேராஃப் எழுதுங்க, கொஸ்டின்ஸ் எழுதுங்க, எல்லாம் எழுதுங்க. ஆமாம், அது எழுதி நீங்கள் ஃபேர் நோட் எழுதி வச்சுக்கிங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா யூனிட் 6 முடிச்சிட்டோம், 7th போகிறோம். 7th யூனிட் முடிச்சிட்டு பின்னாடி அப்புறம் எல்லாமே வரிசையாக நம்ம கிராமர் பார்ப்போம். கிராமர் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம லெசனை முடிச்சுட்டு கிராமர் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு?